Hello everyone, welcome to my channel. A quick intro about me. என்னோட பேர் ஷாலினி. We live in Hyderabad. In the channel will be going to be about our lifestyle, food habits, healthy foods and travel vlogs. That's it. So இன்னைக்கு வந்து நம்ம எங்க போக போறோம்னா லுலு ஹைப்பர் மார்க்கெட் தான் போக போறோம். ஸோ யூஸ்வலி நாங்கள் இங்கே என்னத்துக்கு போவோம்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் வாங்குறதுக்கு தான் போவோம். பட் இந்த மாலில் வந்துட்டு உங்களுக்கு கிளாத்திங், எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட் கோர்ட், கேம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் மெயினாக நாங்கள் போகிறது வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட்காக தான் நீங்கள் போவோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இங்கே கிடைக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் இங்கே. ப்ராவிஷன்ஸ் எல்லாம் கூட எல்லாமே வாஸ்ட் வெரைட்டி இருக்கும். சீ ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும் இங்கே. மத்தி மீன், காணாங்கல்தி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்குவோம். ஒரு டைம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, பட் நம்ம தான் பார்த்து வாங்கணும். ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா பெரிய பெரிய ப்ரான்ஸு, டைகர் ப்ரான்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸ்குவிட் எல்லாம் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ், நம்ம பார்த்து வாங்கினா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கலாம், இல்லைன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே என்னென்னா ஆட்டுக்கால் நல்லா கிடைக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருக்குவாங்க. நம்ம ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு கழுவி செஞ்சிடலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் மட்டன் தான் வாங்கினோம். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுன்ட்டு. ட்ரை ஃபிஷ் எல்லாம் இருக்கும், பட் நான் எப்பவுமே ட்ரை பண்ணதில்லை. ஊர்லேருந்து தான் எப்போவுமே வாங்கிட்டு வர்றதால இங்கே அவ்வளோவா ட்ரை பண்ணதில்லை. பட் பார்க்கும்போது தெரியுது குவாலிட்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் இங்கே வந்தால் ட்ரை பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் ஹைதராபாத்தில் தமிழியன்ஸ் இருக்கீங்கோ ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கே மாலில் யாருன்னா தமிழ் பேசிகிட்டு இருந்தா, எப்பா யாரும் ஒருத்தர் இருக்காங்கப்பா தமிழ் பேசுகிறவங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அவகாடோ, ப்ராக்லி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பட் சீப்பாக இருந்தால் தான் வாங்குவேன் நான், இல்லைன்னா வாங்க மாட்டேன். யாருக்கெல்லாம் வீட்டில் ஃபிஷ் வைக்க பிடிக்கும், அக்வேரியம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுங்க. இந்த ஃப்ரூட்டை பார்த்துருக்கீங்களா? இது ராம்சி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே லைவ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும், பட் லிட்டில் பிட் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்போவுமே நர்சரியில் தான் வாங்குறது. ஸோ இங்கே மேங்கோஸ் இருந்துச்சு ஆஃப் சீசனில் 400 kgன்னு போட்டிருந்தாங்க. நல்லா ஷைனிங்காக இருந்தது, பார்த்துட்டு வந்துட்டோம். ஸ்ட்ராபெரி நல்லா இருந்துச்சு, 60 rupeesக்கு கிடைச்சிது, சீப்பாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தோம். நாட்டு காய்கறி எல்லாம் நல்லா கிடைக்கும் இங்கே. பூசணிக்காய், சவ் மஞ்சள், அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே. டேட் ஃபெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு, டேட்ஸ் ஃபெஸ்ட். ஏன்னா வந்துட்டு ரம்ஜான் வருது இல்லைங்களா, அதனால எல்லா வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் இருந்துச்சு இங்கே. ஏன்னா இங்கே நிறைய முஸ்லிம்ஸும் வர்றது பார்த்துருக்கேன் நான். ஸோ மலையாளிஸும் நிறைய வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நேந்திரப்பழம் எல்லாம் இருந்தது. பனானா சிப்ஸு, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே. எப்பவுமே வந்தால் நாங்கள் ஒரு பனானா சிப்ஸ் பேக்கெட்டு, ஒரு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பேக்கெட் எடுத்து எங்கள் பாஸ்கெட்டில் போட்டுக்குவோம். ஓகே, இது எல்லாருக்குமே பிடிச்ச செக்ஷன். ஆனால் எங்களுக்கு மட்டும் இது ரொம்ப தூரம். எல்லா டைப்ஸ் ஆஃப் கேக்ஸு, எல்லா டைப்ஸ் ஆஃப் மஃபின்ஸ், கப் கேக்ஸு, ப்ரௌனிஸ் எல்லாமே இருக்கும் இங்கே. எல்லா பாஸ்கெட்லேயும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் மட்டும் வாங்க மாட்டோம். நாங்கள் எப்படி பார்க்குவோன்னா, அது மைதா, சுகர், ஐயோ வேணாடப்பா அப்படின்னு தோணும். மெயினாக இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எப்போவுமே பார்க்குவோம். இதை சும்மா போயிட்டு அப்படி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். இது தேன் மிட்டாய். 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் இருக்கும். ரஸ்க்கு,
என்ன இல்ல ஸ்நாக்ஸ்க்காகவே இங்க வரலாம். ஸோ எல்லா பேக்ஸ்லயும் ஸ்நாக்ஸ் நெறைய இருக்கும். இதுவும் இங்க ரொம்ப ஃபேமஸ். இது என்னன்னா குபூஸ். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டே இருக்குவாங்க, ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணிட்டே இருக்குவாங்க, எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டே இருக்குவாங்க. குக்கீஸ் எல்லாம் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் இருக்கும் இங்க. இங்க கிச்சன் இருக்கும். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே எல்லா வெரைட்டி வச்சிருக்குவாங்க. பிரியாணிஸு, கபாப்ஸு, தந்தூரிஸ் எல்லாமே இருக்கும். வெஜ்ல வந்துட்டு பன்னீர் அது இது எல்லாம் செஞ்சு வச்சிருக்குவாங்க. இங்க வரவங்க ஷாப் பண்ணிட்டு இங்க வாங்கி எடுத்துட்டு ஃபுட் கோர்ட்ல போய் சாப்பிடலாம். இல்லைன்னா இப்போ இங்கே வந்துட்டு ஒரு லைக் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே சாப்பிட்டுட்டு போகலாம். ஆல் கைண்ட் ஆஃப் ஜாம்ஸ், சட்னீஸ், பிக்கல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இதில் எதுனா ஒன்று வாங்கி உங்கள் பாஸ்கெட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நம்மளுக்கு எப்போவுமே தோணும் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறமேட்டு இங்கே வந்து டேட் ஃபெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு செக்ஷன் இருந்துச்சு, செக்ஷன் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இங்கே ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்குவாங்க. ஓணம் டைம்லலாம் வந்துட்டு பூக்களம் காம்படிஷன்ஸ் இருக்கும். அப்புறமேட்டு பாயசம் ஃபெஸ்ட் வச்சுருக்குவாங்க. ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்குவாங்க வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகலான்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ இந்த ஃப்ளோரில் வந்துட்டு ஃபுல்லு சாக்லேட்ஸு, ப்ரொவிஷன்ஸு எல்லாமே இருக்கும். கிட்கேட்ஸில் எல்லா வெரைட்டியும் இருந்துச்சு. ஹேசல்நட் அது இதுன்ட்டு பனானா சிப்ஸ் இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்குவாங்க. ஆர்கானிக் ப்ராவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே. ஸோ வந்து நீங்கள் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு வெசல்ஸ் எல்லாம் வச்சுருக்குவாங்க இங்கே. நான் டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்த்தேன்னா, இங்கே மீன் சட்டி, அந்த மீன் குழம்பு செய்வோம் இல்லையா, உருளின்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டீமர் எல்லாம் 2 டயர்ஸ் 3 டயர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு ரேட் வைஸ் தெரியல. நாங்கள் யூஸ்வலாக டிமார்ட்டில் தான் வாங்குவோம் இந்த மாதிரி ஐட்டம்ஸு, இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம். இங்கே பார்த்துட்டு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, பட் குவாலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் போனோம். வேலண்டைன்ஸ் டே வருது இல்லைங்களா, அதனால ஃபுல்லு அதுக்கு ரிலேட்டட் கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கப்ஸு, மக்ஸு, டெடி பேரு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. க்ளே போட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. 270 299 அப்படி இருந்துச்சு. ஒர்த்தான்னு சொல்லுங்க. ஸோ எல்லாமே பார்த்தேன். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு டிமார்ட்டில் கிடைக்கும். நல்லான்னு சொல்ல முடியாது, கம்பேரிட்டிவ் ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு எல்லா ரேட்டெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு செட் ஆகாதுப்பான்னு வச்சுட்டு வந்து டெய்லி செஷனில் யோகட் எடுத்துக்கணும். எனக்கு ப்ளூபெர்ரி ஃப்ளேவர்ட் யோகட்னா ரொம்ப பிடிக்கும். அது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில்லிங் கவுண்டர் வந்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மி தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் வெளியே போகிறதால வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கினா ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லிட்டு ஏதோ வாங்கலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை பாருங்க. It's going to be really a good journey. Thank you.